ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு கோகுலாஷ்டமி இல்லையா? ஸோ கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் பிறந்த நாள். ஸோ இதை தான் கோகுலாஷ்டமின்னு சொல்கிறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு கதை மாதிரி ஒரு செய்தியை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கோகுலாஷ்டமி, ஸ்ரீகிருஷ்ணரின் பாதம். கோகுலாஷ்டமி அன்னைக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணனுடைய சின்ன குட்டி பாதத்தை வந்து வீட்டுக்குள்ளே வரைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? மெயின் வாசல்ல இருந்து அப்படியே பாதங்கள் அப்படியே வரைஞ்சி அரிசி மாவில், அதாவது பச்சரிசி மாவில் வந்து நல்லா கொஞ்சம் கரைச்சி அதில் வந்து கையிலெல்லாம் அந்த அச்சு மாதிரி வச்சு குழந்தை பாதம் வர்ற மாதிரி 2 பாதமும் மாறி மாறி வர்ற மாதிரி வாசல்ல இருந்து அப்படியே வரைஞ்சிட்டு வந்து சாமி அறை வரைக்கும் வரைஞ்சிருப்பாங்க. அதாவது கிருஷ்ணரே வந்து அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரியான ஐதீகத்துல ஒரு அதனால நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இதெல்லாம் செய்வாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு தான் இது. ஸோ கிருஷ்ணரின் பாதத்தை ஏன் வீட்டில் கோலமாக வரைகிறோம்? மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரம் எடுத்த தினமே கிருஷ்ண ஜெயந்தி, அதாவது கிருஷ்ணர் பிறந்த நாள். கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இன்று, அதாவது ஆகஸ்ட் 26, 2024 வந்து இன்னைக்கு கோகுலாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி. வெண்ணெய் திருடும் கிருஷ்ணரை விரும்பாத பெண்களே கிடையாது. அப்படி அனைவரின் மனதிலும் இடம் பிடித்தவர் கண்ணன். கண்ணனின் திருப்பாதத்தை வீட்டில் ஏன் கோலமாக வருகிறோம் தெரியுமா? நாரத முனிவர் ஒரு சமயம் ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்களின் வீட்டுக்கும் சென்றபோது எல்லோரின் இல்லத்திலும் கண்ணன் இருப்பதைக் கண்டு அதிசயித்தார். அதேபோல் பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ணர் ஆடி பாடினார். இந்த காட்சியை சிவபெருமானை தரிசித்து பரவசமும் ஆனந்தமும் அடைந்தார். இப்படி ஒரே நேரத்தில் பல்லாயிரம் இடங்களில் இருக்கிறார் நாம் கிருஷ்ண பரமாத்மா. நான் எங்கும் இருப்பேன், எத்தனை கோடி பக்தர்கள் இருந்தாலும் அத்தனை பக்தர்களையும் பார்ப்பேன், காப்பேன் என்பதை குறிப்பிடவே ஒவ்வொருவர் வீட்டிலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணனின் திருவடி கோலம் போடுகிறார்கள். கிருஷ்ணர் 8 வகையாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். சந்தான கோபால கிருஷ்ணர், யசோதையின் மடியிலே அமர்ந்த கோலம். பாலகிருஷ்ணர், தவழும் கோலம். காளிய கிருஷ்ணர், காளிங்க மர்த்தனம் புரியும் கிருஷ்ணன். கோவர்த்தனதாரி கிருஷ்ணன், தன் சுண்டு விரலால் கோவர்த்தனகிரியை தூக்கும் கோலம். ராதாகிருஷ்ணன், ஸ்ரீ வேணுகோபாலன், வலது காலை சிறிது மடித்து இடது காலின் முன்பு வைத்து பக்கத்தில் ராதை நின்றிருக்க குழலூதும் கண்ணன். முரளிதரன், இதில் கிருஷ்ணன் 4 கைகளுடன் ருக்மணி மற்றும் சத்யபாமா சமேதனாய் நின்றிருக்கும் திருக்கோலம். மதன கோபால், அஷ்டபுஜங்களை உடைய குழலூதும் முரளிதரன். பார்த்தசாரதி, அர்ஜுனனுக்கு கீதை உபதேசிக்கும் திருக்கோலம். இவ்வாறு 8 வகைகளில் காட்சி தரும் கிருஷ்ணரின் பாதத்தை வீட்டில் வைத்து பூஜித்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும், சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது. கிருஷ்ணரின் பாதங்களில் வீட்டில் வரைந்து வழிபட்டு அவரின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.